இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017 ரிலீஸ் ஆன ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு போலீஸ்காரன் இருக்கான். அந்த போலீஸ்காரன் கூட 18 வயசு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயின் சில பல தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகடா இப்படி பண்றான்னு பார்த்தா காசுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் கொடுத்த காசு ஹீரோயினுக்கு சுத்தமா பத்தவே இல்லை. இதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோயின் இந்த காருக்குள்ள வந்து கீழே இறங்குறான். இந்த கார்ல நடந்த எல்லா விஷயங்களுமே 2 பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க நடந்தது எல்லாமே எங்க கிட்ட வீடியோ ரெக்கார்டா இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் மிரட்ட, பொதுவாவே ஊருக்குள்ள போலீஸ்காரங்க தான் மத்தவங்க கிட்ட காசு வாங்குவாங்க. ஆனா இங்க இந்த படத்தோட ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனையே பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் இப்ப இந்த வீடியோ வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அவனோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும்னு சொல்லி ஏடிஎம்ல ஹீரோயின் கேக்குற மாதிரியே ஒரு லம்பான அமௌண்ட் எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வாங்கினதும் ஜாலியா மாலு அங்க இங்கன்னு சொல்லி ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்கா. கூடவே இது நாள் வரைக்கும் ஹீரோயின் எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கா அப்படிங்கிற அதுக்கு ஒரு தனியா ஒரு லிஸ்டே போட்டு இப்படி கிடைச்ச எல்லா பணத்தையும் ஹீரோயின் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தா அதுக்கு பின்னாலே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஹீரோயினோட அப்பன் ஜெயில இருக்கான். அவனை பெயில்ல கூட்டு வரக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினாதான் அங்கிருந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பணத்தை ஹீரோயின் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி சம்பாதிக்கிற எல்லா விஷயமும் ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரியும். அப்போ கூட அவங்க பெருசா கண்டிக்கிற மாதிரி இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை இந்த உலகத்துல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தவன ஹீரோயின் பாக்குறான். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கால அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் உனக்கு எல்லா ஆம்பளைங்களும் அழகா தான் தெரிவாங்கிற மாதிரி ஹீரோயினை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே முகம் தெரியாத ஒருத்தனும் அவங்க பக்கத்துல இருக்கான். அது யாருன்னு பார்த்தா இப்போ ஹீரோயினோட அம்மாக்கு வந்து புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டோட பையன் தான் ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டு போல இருக்கு. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஆளு இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட பொண்ணு எப்படிப்பட்ட பிரச்சனையில உன்னோட பையன் இருந்தாலும் சரி அதை ரெடி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி இவங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண, ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டோட பையனுக்கு மட்டும் எதுவுமே பிடிக்கல போல. அவன் அங்கிருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு வேற இப்ப கொஞ்சம் பட்ஜெட் டைட். பேசாம இவனையும் கரெக்ட் பண்ணி மீட்டர் போட்டா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி இவங்க கூட வந்து ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க, நாம 2 பேரும் இங்கேயே ரொமான்ஸ் பண்ணலாம், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, அவன் ஹீரோயின் கிட்ட எதுவுமே பெருசா முகம் கொடுத்து பேசல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த நாள் ஹீரோயின் அவ படிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஹைஸ்கூலுக்கு வர. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இவகிட்ட தேவையில்லாம சில பல வார்த்தைகள் எல்லாம் விட்டுற, அதுவும் ஹீரோயினோட அப்பனை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட. இப்படி எல்லாம் பேசினா ஹீரோயின் அவங்கள சும்மா விடுவாளா? அந்த இதையே போட்டு புரட்டி எடுத்துட. இதுல ஹீரோயினுக்கும் முட்டில காயம் ஏற்பட்டுருது. இது இதுக்கு மேல இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃபேமிலி அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவ கையில ஒரு பெட் ஒன்னு வச்சிருப்பான். என்னன்னா ஒரு எலிய அவ வளர்த்துக்கிட்டு இருப்பான். இத பத்தி அந்த பாய் ஃப்ரெண்டோட மகன் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க எலிகள் ரொம்ப அன்பானது, அத மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கூடவே இவனுக்கு சில பல மெடிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறனால உடம்புக்கு அன்ஹெல்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வாண்டடா இவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்பதான் நான் ஒரு மனுஷனாவே உணர்றேன். இவ்வளவு நாள் நான் எனக்கு பிடிக்காத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது எவ்வளவு வேதனையா இருந்துச்சுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம இவனை ஹீரோயினே சொல்லுவோம், ஏன்னா கதைப்படி பார்த்தா அப்படிதான் வரும். இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சடனா இவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல எழுந்து போயிடுறான். அது யாரை பார்த்துன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஒருத்தனை பார்த்து ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவனை பார்த்துதான். அவனுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது இன்னும் நமக்கு தெரியல, இனி போக போதான் தெரியும். ஹீரோயின் ரூமுக்குள்ள இருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவன் கழுத்துல ஒரு கயிறை மாட்டிடுறான். நல்ல வேலை அந்த கயிறு அந்த விழுந்ததுனால அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கு ஒன்னும் ஆகல. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை எனக்கு சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பங்காரன் கிட்ட கேட்க, அவன் படிச்சிருந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்த ஒருத்தவன் அவனை தப்பான விதத்துல பிசிக்கல் டார்ச்சர் பண்ணிருக்கான். அதனால தான் இந்த மாதிரியான மென்டல் பிரச்சனை அவனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதுக்காக ஹீரோயின் என்ன பண்றானா, அவனுக்கு அந்த பிரச்சனை வரதுக்கு காரணமான அந்த வாத்திய ஹீரோயின் தூரத்துல இருந்து நோட்ட விடுறாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போலீஸ்காரனை பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவனை ஹீரோயினோட காதல் வலையில விழுக வச்சு அதை வீடியோ எடுத்து மிரட்டணும் அப்படிங்கறதா ஹீரோயினோட பிளான். இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. உனக்காக தான் இப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுக்க போறாங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் இவங்க கிட்ட சொல்ல, இதை கேட்டு இவன் ரொம்ப பயப்படுறான். இவங்க பிளான் போட்ட மாதிரியே அடுத்த நாள் அந்த வாத்தியோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்க. இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியே நின்று இருக்காங்க. உள்ளுக்குள்ளதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. அவங்கிட்ட போற ஹீரோயின் கொஞ்ச நேரம் வலிஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மீட்டிங்கோட ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்க முடியாத தரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க. நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பெருமையா பேசலாங்கிற மாதிரி அவன் சொல்லி இப்போ ஹீரோயின் இங்க வந்திருக்கான்னு பார்த்தா இவனை பாக்குறதுக்காக ஒரு கேம் விளையாடுற இடத்துக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்களுக்கு எது தெரியாதுன்னு சொல்லியும் அதை இவன் தான் கத்து கொடுக்கணும்னு சொல்லியும் ஹீரோயின் இவனுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வேற ஒரு காருக்குள்ள மொபைல் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே நல்ல மழை வேற வந்து
வந்துகிட்டு ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க போற வழியில தான் என்னோட வீடு இருக்கு, அப்படியே என்னையும் டிராப் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த வாத்தியோட கார்ல ஹீரோயின் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே பிளான் படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. ஹீரோயின் அதுக்கு மாறா வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்க மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருக்கிற சேஃப்டி இல்லன்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நாங்க என்ன சொன்னோம், நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹீரோயினை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம நினைச்ச பிளான் மாதிரியே நடந்துரும், இந்த ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அடுத்து இவங்க என்ன ரெண்டு பிளான் பண்றாங்கன்னு பார்த்தா, ஒரு 4-5 பீர் வாங்கி அதுல ஏதோ ஒரு ட்ரக் கலந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இவனை கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஹீரோயின் வாண்டடா அந்த வாத்தியோட வீட்டுக்கு போறா. நேத்து தெரியாம நடந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கு சமாதானப்படுறதுக்காக தான் உங்களுக்கு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினும் அவனும் சேர்ந்து அந்த பீர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேபிள் மேல ஹீரோயின் ஒரு போட்டோவை பாக்குறாங்க. இது யாருன்னு சொல்லி கேட்க, அது என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏன் இப்ப அவங்க உங்க கூட இல்லையாங்கிற மாதிரி கேட்க, இல்ல நானும் அவளை பிரிஞ்சுட்டோம், அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சின்ன பையன், அவன் சொன்ன பொய்னால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார பத்தி? அந்த ஹீரோ கேரக்டர் தெரிஞ்சிருப்பான்ல அவனை பத்தி. இப்போ ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல யாரு சொல்றது உண்மை? அவனை வந்து இவன் அபியூஸ் பண்ணான்னு சொல்றது உண்மையா, இல்ல நான் ஒரு எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்றது உண்மையாங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதனால அந்த ட்ரக் கலந்த அந்த பீரை அவன் குடிக்கூடன்னு சொல்லி அதை கீழே தள்ளி விட்டுட அதுக்குள்ள ஹீரோயினோட கேங் உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. அவன் மயங்கி இருக்க அவனை அந்த சோஃபால உட்கார வச்சு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஆளுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்க மாதிரி நிக்க வச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இவனை பிளாக்மெயில் பண்றதுக்காக. அந்த சோஃபால சாஞ்சு உட்கார்ந்தவன் எழுந்திருக்கவே இல்ல. ஒருவேளை இன்னும் அந்த போதை தெளில போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் இவனும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹீரோயினை பாக்குறதுக்காக போலீஸ் ஆபீசர் இங்க வந்திருக்காரு. எதுக்காக? இவங்க ஒருத்தனை அங்க மட்டையாகிட்டு வந்திருப்பாங்கல்ல அதுக்காக. ஆனா ஹீரோயின் தனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. நீ எல்லாம் எப்பதான் திருந்த போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா இவள ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதனால கோவப்படுற ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போயிடுறா. நேரா இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த மயக்கத்துல இருந்தவன் எழுந்திருச்சான்னு சொல்லி பார்க்க போறாங்க. அவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல, அதே இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க அந்த சோஃபால தள்ளி விட்டு இருக்கும் போது பின்னால ஒரு கம்பி இருந்திருக்கும். அந்த கம்பி இவனோட முதுகுல குத்தி அந்த ஸ்பாட்லயே வறந்து போயிட்டான். ஹீரோயின் ஒரு கொலை பண்ணிட்டோமே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் சொல்றானா, நாம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேண்டியது இல்ல, நாம இங்க இருந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வேற வழி இல்லாம இவங்க கூட போறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவோட கைக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல ஹீரோயினை நான் கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டோட பையன் அவன் கைப்பட இந்த மாதிரியான ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இதுதான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. இவங்க இருக்கிற சிட்டில இருந்து இப்போ பல தூரம் கடந்து வேற ஒரு சிட்டியை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவன் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. நீ ஒரு பொய் சொல்றவன், உன்னோட சுயநலத்துக்காக எதுவுமே தப்பு பண்ணாத ஒருத்தனை நான் கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோயின் சொல்றானா, நான் சொல்றது உண்மைதான், அவன் அந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணிருக்கான், ஆனா அது எனக்கு இல்ல, என் கூட படிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இது மட்டும் எப்படி உண்மையா இருக்கும்? ஒருவேளை இதுவும் பொய்யா கூட இருக்கலாம். மேபி இந்த படத்தோட கதை போக போதான் நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கெட்டப் எல்லாம் மாத்தி போய்கிட்டு இருக்க அப்போ ஹீரோ ஒன்னு சொல்றான், நீ உன்னோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி சொன்னல, அந்த ஜெயில் இங்க பக்கத்துல தான் இருக்கு, கூடவே ஒரு கட்டு பணத்தையும் கொடுத்து இதை அந்த ஜெயில கட்டிட்டா உன்னோட அப்பனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா அங்க போறாங்க. ஆனா இதுல டிசிஷன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இந்த அப்பங்காரன் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி போயிட்டாப்ல. ஆனா அவர் போறதுக்கு முன்னால எந்த ஒரு டீடைல்ஸுமே இங்க இருக்க எந்த ஒரு ஜெயிலர் கிட்டயும் அவர் சொல்லிட்டு போகல. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நம்ம இவ்வளவு பாசம் வச்சிருந்த இந்த அப்பங்காரன் கூட நம்மள இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறோம். இதை நினைச்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். அப்படியே இவங்க போய்கிட்டு இருக்க வழியில இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களும் படுவேகமா அந்த காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க இவங்க போற வழியிலே இன்னொரு சைடு ரோடு ஒன்று பிரியும். அந்த வழியில இவங்க காரை விட்டுறாங்க. அப்போ இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், என்னன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லி கிரீன் சிக்னல் காமிச்சிடுறாங்க. இவங்க போன காரு ஒரு மரத்துல முட்டி அந்த இடத்துல நிக்குது. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்களை சுத்தி வளைச்சு அந்த போலீஸ் டீம் பிடிச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் ஜெயில இருக்க தன்னோட காதலனை பார்க்க போறாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படமா? ஒரு லாஜிக் இல்ல, ஒரு மண்ணு இல்லாம ஒரு கேவலமான ஸ்டோரி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் உண்மையும் கூட. இந்த படத்தை ஒரு ஹிந்தி சேனல்ல போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வரைக்கும் பார்த்திருந்தாங்க. நானும் இந்த படத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி இந்த படம் முடியற வரைக்கும் பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல. சரி பரவாயில்ல, பார்த்தது பார்த்தாச்சு, வீணா 2 ஜிபிக்கு இந்த படத்தை டவுன்லோட் வேற போட்டு விட்டேன். அதனால தான் வேற வழி இல்லாம இந்த படத்தை போட வேண்டியதா போயிடுச்சு. இனி அடுத்தடுத்த வர வீடியோக்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ.